ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். க்ரீன் பீன்ஸ். அந்த பீன்ஸை வச்சு அதோடைய நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பயன்படுத்தப்படும் காய்கறிகளில் மிகவும் விலை மலிவானது, அதே நேரம் உடலுக்கு பல சத்துக்களை தரவல்ல ஒரு காய் வகையான பீன்ஸ் இருக்கிறது. இந்த பீன்ஸ் அடிக்கடி சாப்பிடுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை இங்கே தெரிந்து கொள்ளலாம். மலச்சிக்கல். ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கும் செரிமான அமிலங்களில் சமநிலை கெடுவதால் சாப்பிடும் உணவுகள் செரிமானம் செய்வதில் பிரச்சனை இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் தினமும் உணவில் பீன்ஸ் பொரியல், கூட்டு போன்றவற்றை சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். நெக்ஸ்ட், உடல் எடை அதிகரிப்பது ஒரு கவலைக்குரிய பிரச்சனையாகும். உணவு கட்டுப்பாட்டுடன் உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் கொண்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய பீன்ஸ் காய்கறிகளை உணவுகளில் அதிகம் சேர்த்து சாப்பிட்டு வருவது உடல் எடையை குறைய முயற்சியில் நல்ல பலன் அளிக்கும். நெக்ஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தி. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை இது நல்லா நமக்கு இந்த காய் எடுத்துக்கிறதுனால நல்லா நமக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. நெக்ஸ்ட், இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஒரு செரிமானம் பண்ணுறதுக்கு இந்த நார்ச்சத்து அதிகம் இருப்பது அவசியமாகும். நம்ம நான்வெஜ் அப்புறம் ரொம்ப ஃப்ரைடு உணவு இதெல்லாம் சாப்பிட்றதுனால அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்காது. ஸோ நமக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த டைஜஸ்ட் ப்ராப்ளம் போகணுன்னா இந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. பீன்ஸ் காய்களில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கிறது. இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். பீன்ஸ் காய்கறிகளை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் நரம்புகளின் இறுக்கம் ஏற்படுவதை தடுத்து மாரடைப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வெகுவாக குறைக்கிறது. கர்ப்பிணி பெண்கள், பிரெக்னென்ட் லேடிஸ். கருவுற்றிருக்கும் பெண்கள் குழந்தை பிறக்கின்ற காலம் வரை சத்து நிறைந்த உணவுகளை அதிக சாப்பிட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காய் அதிகம் உணவில் சேர்த்து உண்பதால் கருவில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு பேருதவி புரிகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தையின் பிறப்பின் போது ஏற்படும் எத்தகைய உடல்நல குறைபாடுகளையும் போக்கும் திறன் கொண்டுள்ள காயாக பீன்ஸ் இருக்கிறது. இரத்த சோகையை சீராக செயல்படுறது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உடலில் இரத்த ஓட்டம் சரியாக இருக்க வேண்டியது அவசியம். இரத்தத்தின் வெள்ளை அணுக்களை குறைபாடுகளால் இரத்த சோகை ஏற்படுகிறது. இந்த இரத்த சோகை இருப்பவர்கள் பீன்ஸ் காயை அதிகம் சாப்பிடுவதால் இரத்த சோகை நீங்கி உடலை மீண்டும் ஆரோக்கியமான நிலைக்கு திரும்புகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இரத்த சுத்திகரிப்பு, எலும்புகளுக்கு நல்லது, இப்படி நிறையா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம இன்னொரு ரெசிப்பியில் இந்த மாதிரி பீன்ஸை இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ண மாதிரி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.